ரொம்ப ஹெல்த்தியா, ஈஸியா ராஜ்மா புலாவ் பிரஷர் குக்கர்ல எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல பிரஷர் குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே அதுல 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் இதுல ஒரு தக்காளியை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் குக் பண்ணிட்டு இதுல 1.5 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இப்போ இதுல முன்னாடியே ஊற வச்சு குக் பண்ணி வச்சிருக்கிற 1 கப் ராஜ்மா சேர்த்துட்டு இருக்கேன். அதோட 3 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ணின கொத்தமல்லி அண்ட் புதினா இலையை சேர்த்துட்டு இருக்கேன். இப்போ இதுல 1 கப் வாஷ் பண்ணி 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ், அதோட 1.25 கப் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குக்கரை மூடிட்டு ஒரு விசில் பிரஷர் குக்கர் வந்த உடனே சிம்ல 7 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் தானா பிரஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு நல்லா சைட்ல இருந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான ராஜ்மா புலாவ் ரெடி. இந்த ரெசிபியோட டீடைல்டு டெக்ஸ்ட் அண்ட் வேரியேஷன்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் பாருங்க. தேங்க்யூ so much for watching this video.